இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, இந்த தகர பாக்ஸில் வந்து 3 பீஸ் மீட்டர் பாக்ஸ் ஒன்று செட் பண்ண போகிறோம். ஓப்பன் டைப்பு சர்வீஸ் டெம்பரரி சர்வீஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மீட்டர் பாக்ஸ்லாம் நேரத்துக்கு ஒரு தகர பாக்ஸ் ஒன்று, தகர பாக்ஸ் அதுக்குள்ளே வந்து மீட்டர் செட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பீஸ் பலவை ஒன்று வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், 3 பீஸ் ஒன்று. இந்த வேறு என்ன அடுத்து என்ன வாங்கியிருக்குங்கிறத காட்டுறோம். இதுக்கு உண்டான இதில் ஃபிட் பண்ணுறது 3 பீஸ் இதில் என்னென்ன ஃபிட் பண்ணுங்கிறது அது என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்கிறேன். 3 கேரியரு, 3 ஃபேஸ் வைக்கிறதுக்கு 3 கேரியரு, 3 ஃபேஸ் வரதுக்கு 63 அம்சம் எடுத்துருக்கோம் 63ல். இதை பாருங்கள், இதில் உங்களுக்கு 63 அம்சு 415 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கேரியர் ஒன்று கட்டிருக்கேன். சேம் கேரியர் பீங்காங் கேரியர் வாங்கியிருக்கிறோம். 3 கேரியர் அதுமாரி ஒன்று. அது கூட ஒரு எம்சிபி பாக்ஸு, 4 போல் எம்சிபி பாக்ஸோட இது எஸ்ஜி சூர்யா கோல்டோட 4A பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஓப்பன் டைப்பு 4 போல் எம்சிபி, மெயின் எம்சிபி லெக்ரானில் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், அப்புறம் அது பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு 6 ml பாக்ஸ் ப்ளக் பாயிண்ட் அடிக்கிறது. இது அடிக்கிறது டெம்பரரி சர்வீஸ் தான் அடிக்கிறோம். பில்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் போகிறதுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு 6 ml பாக்ஸ் சர்ஃபேஸ் பாக்ஸு, 15 amps 20 amps சாக்கெட் 2, 20 amps சாக்கெட் 2, 20 amps சுவிட்ச் 2, 20 amps சுவிட்ச் 2 எடுத்துருக்குறோம். அப்புறம் கலர் டேப்பு 6YEB பிளாக் 6YEB பேஸு கலருக்கு தகுந்த மாதிரி டேப் வாங்கியிருக்கோம். மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கரு, டீ போல்ட் வந்து இது எப்படி போடுறதுன்னு சொல்லி கடைசியாக மார்க்னு சொல்கிறேன். அப்புறம் ஸ்க்ரூவு, ஆணி, மொட்டை செஸ்ஸஸ் ஆணி வாங்கியிருக்கு. அப்புறம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு VIR 720 ஒயர் வாங்கியிருக்கு. 7 மீட்டர் வாங்கியிருக்கிறோம். கூட நமக்கு மீட்ரு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இதெல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பில்டிங்கில் போய் செட் பண்ணோம். இப்போ நைட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். காலையில் எடுத்துகிட்டு போய் மாட்டுற மாதிரி மெட்டீரியல் வந்து நம்மகிட்டே கொடுத்துட்டாங்கலாம் வாங்கிட்டு சொல்லி நம்ம அது பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கு உண்டான டூல்ஸ், சின்ன ஸ்க்ரூ தர மிஷினு, டெஸ்ட்ரு, கட்டிங் பிளேட், திருப்பி பெரிய ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே எடுத்து இந்த ப்ளைவுட்டில் செட் பண்ணுறது எப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரில்ஸ் பண்ணோம். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மீட்டர் பாக்ஸ் கூட லெக்கு ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்க. கேபிள் வர ஸ்க்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது நம்ம யூஸ் பண்ணணும். மீட்ரு வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டோட்டலாக வச்சு எப்படி செட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். $63 amps 4 pole MCB லெக்ராண்டு இது செட் பண்ணோம். 6 ml சர்ஃபேஸ் பாக்ஸு இந்த பாக்ஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் பாக்ஸு இதுக்கான ஸ்க்ரூ இதிலே கொடுத்துட்டாங்க. 2 ஸ்க்ரூ 2 டம்மி இதில் கொடுத்துருக்க ஸ்க்ரூவோட டம்மி இது போட்டோம். இதெல்லாம் செட் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு எப்படி ட்ரில் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மாதிரி இந்த 3 பீஸ் ப்ளைவுட்டில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு, ஒரு 4 போல் MCB, 3 கேரியர், ஒரு மீட்ரு அது மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நேராக மார்க் பண்ணணும் ட்ரில் பண்ணுறதுக்கு. இப்போ 3 இதுக்கும் ஒவ்வொன்றிலையும் மார்க் பண்ணணும்.
இந்த கேரியரில் 3 இடத்துல இதுக்கு சென்டரில் ஹோல்ஸ் பண்ணி பேக்ஸில் அப்படியே ஹோல்ஸ் போட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இங்கே ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மீட்ரு பாக்ஸுக்கு 3 கேரியர் வைக்கிறதுக்கு 3 ஹோல்ஸ் 6 ஹோல்ஸ் போட்டாச்சு. இதில் 8 ஹோல்ஸ் போடுது மீட்டருக்கு. பாருங்கள், இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு. ஃபீஸ் கேரியரில் இதில் இதே மாதிரி தான். இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு. ஹோல்ஸ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி 3 கேரியரை ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து மீட்டர் செட் பண்ணுவோம். இந்த மார்க் எதுக்குன்னாக்கா, மீட்டரில் ஒரு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் வரும். இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி ஆண்டில் ஆங்கரில் மாட்டுற மாதிரி மாட்டணும். மாட்டுறதுக்கு ஏதாவது மீட்டருங்க அளவு வச்சு செட் பண்ணி இந்த ஹோல்ஸுக்கு நேராக இந்த ஒயர் எல்லாமே அந்த கவருக்குள்ளே வர மாதிரி அளவு வச்சு இதுக்கு சென்டர் பண்ணி கீழே ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி கீழே எவ்வளோ இந்த ஹோல்ஸ் எவ்வளோ கீழே இறங்கி இருக்குன்னு பார்த்துட்டு அதுமாரி இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிட்டு மீட்டர் அப்படி எடுத்த மாட்டிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. மீட்டர் செட் பண்ணிட்டேன், ஸ்க்ரூ பண்ணிட்டேன். பாருங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ பண்ணி வச்சு போடு. மீட்ரு சேக் ஆகலை, ஆடாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா கேபிள் வந்து ரீடிங் வரணும். நாளைக்கு பட்டன் அழுத்துறாங்க அப்படின்னா மீட்ரு லூஸ் ஆனிச்சுன்னா அது லூஸ் காண்டிட்டு வரும், மீட்ரு ஆடிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ முழுசாக செட் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த ஒயர் வந்து அளவு போட்டு கட் பண்ணி ஒயர்களுக்கு போகிறோம். கேரியருக்கு மீட்டர்லேருந்து கேரியர்லேருந்து எம்சிபிலேருந்து சுவிட்ச் பாக்ஸு இதுக்கு ஒன்று ஒயரிங் இப்போ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெட்டு 6 பேஸு, ஒய் பேஸு, ப்ளூ பேஸு 6 பேஸு. இது மெயின் சப்ளை, இது அவுட் சப்ளை. இது ஈபிலேருந்து வருது, இது அவுட் சப்ளை கேரியருக்கு போகிறது. இந்த லைன் கொடுக்கணும். மீட்டருக்கு அவுட்லைன் எடுத்து மீட்டரில் அவுட்லைனும் எம்சிபிக்கு இன்லைனும் கனெக்ஷன் எடுத்தாச்சு. ஜாயின் பண்ணி ஒயர் சீவி மடக்கி போட்டுருக்குறேன். ஸ்க்ரூ பண்ணுவோம். ஒயர் அன்றைக்கி ரெட்டையாக மடக்கி சொருகணும், இல்லை லூஸ் கண்டிட்டு வரும். சிங்கிளாக சொருகக்கூடாது, லூஸ் கண்டிட்டு வரும். ஒயர் ரெட்டையாக மடக்கி சொருகினீங்க அப்படின்னா டைட்டாக பிடிச்சிடும். ஸ்க்ரூ எடுத்து நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ கரெக்டாக லாக் ஆகிடும். ஸ்க்ரூ லாக் பண்ணிக்கும். மீட்டரோட அவுட்லைன் எல்லாமே எடுத்தாச்சு. 6 ஒய் பி ஃபேஸ் இந்த நியூட்ரல் 4 ஒயர் எடுத்தாச்சு. 6க்கு 6 கேரியரு, ஒய்க்கு ஒய் கேரியரு, ப்ளூக்கு ப்ளூ கேரியரு, பிளாக் டேரெக்டாக எம்சிபி வந்துடும். எம்சிபி 4 எம்சிபியில் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
இங்கே வந்துடும். இதுலேருந்து அவுட்புட் எல்லாமே எடுத்து RYB 3மே எடுத்து RYB இங்கே எப்படி இருக்குது அப்படி அதேமாரி இங்கே லைன் பை லைனாக கொடுத்துட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுக்கலாம். ஃபேஸு ஒரு நியூட்ரல் எடுத்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ கொடுக்குறது சுவிட்ச் பாக்ஸ் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான். அதையும் பாருங்கள். ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நியூட்ரல் இன்கமிங் மட்டும் இன்னும் கொடுக்கணும். கம்பத்தில் எடுத்துகிட்டு போய் பில்டிங்கில் செட் பண்ணி அப்புறமா தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். டெம்பரரி கனெக்ஷன் தான் பற்றி கொடுத்துருக்குது பாருங்கள். இன்னும் அவுட்டு டேட்டா கேரியர் போய் கேரியர் இருந்து ப்ளக் பாயிண்டில் இப்போ கனெக்ஷன் கொடுத்து ஒரு 15-20 எம் சுவிட்ச் சாக்கெட் போட்டுருக்குறேன். இந்த சுவிட்ச் சாக்கெட் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது வீடியோவில் என்ன லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுறேன் வீடியோ போடுறேன்.